செய்திகள் தொடர்கின்றன. திண்டுக்கல் அருகே திருமண நிகழ்ச்சியில் மொய் எழுதும்போது கள்ள நோட்டை மாற்ற முயன்றவர் கைது செய்யப்பட்டார். அந்த கோஷ்டியைச் சேர்ந்த 2 பேர் தப்பியோடிவிட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியைச் சேர்ந்தவர் சுப்பையா. இவரது இல்ல திருமண நிகழ்ச்சியில் மொய் வாங்கிக் கொண்டிருந்தபோது ஒருவர் 1000 ரூபாய் நோட்டை கொடுத்து சில்லறை தருமாறு கேட்டுள்ளார். இதனால் திருமண வீட்டில் இருந்தவர்கள் சந்தேகமடைந்து அந்த ரூபாய் நோட்டை வாங்கி பார்த்தபோது அது கள்ள நோட்டு என்பது தெரியவந்தது. உடனே அந்த நபரையும் அவருடன் வந்த 2 பேரையும் திருமண வீட்டார் பிடிக்க முயன்றனர். இதில் ஒருவர் மட்டும் பிடிபட்டார். மற்ற இருவரும் அங்கிருந்து தப்பியோடிவிட்டனர். அவரிடம் விசாரித்ததில் அவர் மதுரை திருநகர் பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்று தெரியவந்தது. அவர் அதிமுக கரைவேட்டி கட்டியுள்ளார். பின்னர் கள்ள நோட்டை மாற்ற முயன்றவரையும் அவரிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட 1000 ரூபாயையும் திருமண வீட்டார் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். எல்லாத்துக்கும் இன்விடேஷன் நடத்தி எல்லா கட்சிக்காரங்க, ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் எல்லாத்துக்குமே அழைப்பு எல்லாரும் வந்திருந்தாங்க. எல்லாம் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்ட போது இந்த சந்தேகம் பிடிப்பு, அதாவது இந்த நோட்டு 1000 ரூபா நோட்டுக்கு சந்தேகம் பிடிப்புனா ஒருத்தர் சில்லறை கேட்டிருக்காரு. எங்களுக்கு பொண்ணு அவருக்கு அழைப்பில் கொடுக்கல, யாருமே பொண்ணு வீட்டுக்காரங்க கொடுக்கல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க யாரும் கொடுக்கல. ஆனால் அவர் சந்தேகப்பட்டதுனால அவர் பணம் கேட்டது 1000 ரூபாய்க்கு நோட்டை கொடுத்து சில்லறை கேட்ட காரணத்தினால எங்களுக்கு சந்தேகப்பட்டு அவர் சந்தேகத்தின் பேரில் பிடிச்சி அவரை பணத்தையும் அவரையும் கொண்டு ஸ்டேஷனில் உட்கார வச்சிருக்கோம். அவ்வளோதான். சென்னையை அடுத்த சோழவரத்தில் லாரி ஒன்று தீப்பிடித்து எரிந்ததில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாயின. சென்னையிலிருந்து மளிகைப் பொருட்கள் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்களுடன் ஆந்திராவை நோக்கி லாரி ஒன்று சோழவரம் பைபாஸ் சாலை வழியாக சென்று கொண்டிருந்தது. திடீரென்று மர்மமான முறையில் லாரி தீப்பிடித்ததில் அதிலிருந்த பொருட்கள் அனைத்தும் எரிந்து நாசமாயின. இதன் மதிப்பு ரூபாய் 10 லட்சம் என கூறப்படுகிறது. டிரைவரும் அவரின் உதவியாளரும் தப்பியோடிவிட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய டிரைவர் மற்றும் அவரின் உதவியாளரை தேடி வருகின்றனர். இதில் ரோடு ஃபுல்லாக ஆசிட் இருக்கிறதுனால 2 வீலர் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது ஆசிட் ரொம்ப எச்சல் துப்புனால ஆசிட் அப்படியே புகை மாதிரி வருது. இது ஃபயர் ஸ்டேஷன் அணைச்சாங்க. அணைச்ச உடனே சோழவரம் போலீஸ் ஸ்டேஷன் பார்த்துட்டு இருக்காங்க. அது யார் கிளீனர் டிரைவர் யாருன்னே காணும். அதேபோல் சென்னை ராயபுரம் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த படகுகள் மர்ம நபர்களால் தீ வைத்து எரிக்கப்பட்டன. ராயபுரம் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 5 ஃபைபர் படகுகள் மற்றும் மோட்டார் பொருத்தப்பட்ட படகு ஒன்றும் மர்ம நபர்களால் தீ வைக்கப்பட்டது. சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த ராயபுரம் போலீசார் தீ வைத்த மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். கேரள அழகியிடம் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து ஏமாந்த சில முக்கிய புள்ளிகள் காவல்துறையில் புகார் செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். கேரளாவை சேர்ந்த இளம்பெண் சஹானாஸ் பல ஆண்களை தனது காதல் வலையில் வீழ்த்தி திருமணம் செய்வதாக நடித்து லட்சமாக பணத்தை அபகரித்துக் கொண்டு தலைமறைவாகியுள்ளார். சென்னை போரூர் முகிலிவாக்கத்தில் வசிப்பவர் மணிகண்டன். இவர் இன்று சென்னை காவல்துறை ஆணையரிடம் அளித்த புகாரில் தன்னை ஒரு பெண் காதலித்து திருமணம் செய்து கொண்டு பல லட்சம் ரூபாய் மோசடி செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டதாக கூறியுள்ளார். சஹானாஸ் இஸ்மாயில் என்ற அந்த பெண் IAS படிப்பதற்காக பணம் வேண்டும் என்று கூறி 1,85,000 ரூபாய் பணத்தை வாங்கிக் கொண்டு ஏமாற்றிவிட்டதாக தனது புகாரில் தெரிவித்துள்ளார். இதேபோல் சஹானாஸ் மீது சென்னையை சேர்ந்த அப்துல் காதர், திருவள்ளூரை சேர்ந்த ராஜேஷ் மற்றும் திருச்சி வழக்கறிஞர் ராகுல் என்பவர் உள்பட 7 பேர் தாங்களும் கேரள பெண்ணின் அழகில் மயங்கி மோசம் போனதாக காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளனர். நேற்று கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன், கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல. இன்னைக்கு என் கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு கொடுத்துருக்கேன். சார் நல்ல நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு அப்புறமா திருப்பி யாரை கல்யாணம் பண்ணியிருக்காரோ இதுக்கப்புறமும் பண்ணியிருக்கலான்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு டவுட் இருக்குது. சீக்கிரம் அவளை பிடிச்சி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ கமிஷனர் என்கிட்ட கேட்டுக்கிறேன். இந்த புகார்களை அடையார் அனைத்து மகளிர் காவல்துறை விசாரித்து வருகிறது. இதனிடையே புகார் கொடுத்தவர்களுக்கு கேரள பெண் தொலைபேசியில் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். அந்த பெண் மிரட்டியதை பற்றி பாதிக்கப்பட்டவர்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். என்றாலும் கேரள பெண்ணிடம் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து ஏமாந்த சில முக்கிய புள்ளிகள் வெட்கப்பட்டு போலீசில் புகார் செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். தற்போது அந்த அழகி மும்பைக்கு தப்பியோடிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. விருதுநகரில் போலீஸ் மற்றும் தீயணைப்புத் துறையில் உள்ள காலி இடங்களுக்காக இங்குள்ள KVS பள்ளி மைதானத்தில் உடல் தகுதி தேர்வு நடைபெற்று வருகிறது. இதில் 3000த்திற்கும் மேற்பட்ட ஆண்களும் 483 பெண்களும் கலந்து கொண்டனர். இன்று ஆண்களுக்கான 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயமும் பெண்களுக்கான 400 மீட்டர் ஓட்டப்பந்தயமும் நடைபெற்றன. மேலும் உயரம் மற்றும் உடல் அளவுகளை சரிபார்த்தல் நடைபெற்றது. இதில் வெற்றி பெறுபவர்கள் நாளை நடைபெறும் உயரம் தாண்டுதல்
கயிறு ஏறுதல், நீளம் தாண்டுதல் ஆகிய போட்டிகளில் கலந்து கொள்வார்கள். சென்னை காவல்துறை ஐஜி ரவி மற்றும் மதுரை சரக டிஐஜி பாலநாகை தேவி தலைமையில் தேர்வு நடைபெற்று வருகிறது. திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட ராம்ஜி நகர் மற்றும் எடைமலைப்பட்டிப்புதூரில் கடந்த 3 தினங்களாக குடிநீர் விநியோகிக்கப்படாததை கண்டித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்சியில் ராம்ஜி நகர் மற்றும் எடைமலைப்பட்டிப்புதூரில் கடந்த 3 தினங்களாக நிலவும் குடிநீர் தட்டுப்பாடு குறித்து மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் 500க்கும் மேற்பட்டவர்கள் திருச்சி மதுரை நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். 10 நாளா தண்ணி வர கிடையாது. இது நாள் வரைக்கும் வேற எந்த லாரியும் வர கிடையாது. ஒரு லாரி தண்ணி கொண்டாந்து ஆளுக்கு 2 குடம் பிடிச்சா எப்படிங்க பிள்ளைங்களுக்கு பள்ளியிடத்துக்கு அனுப்புவாங்க, குளிப்பாங்க, எப்படிங்க இது பண்ணுவாங்க? குப்பை அள்ளுறது கிடையாது, சாக்கடை அள்ளுறது கிடையாது. இந்த ஊருக்கு எம்எல்ஏ யாரு, மேயர் யாருன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஓட்டு கேட்கும் போது வராங்க, கவுன்சிலரும் வந்து சரியா பாக்குறது கிடையாது. சாக்கடை வாரம் ஒரு துருப்பு கூட செய்ய மாட்டேங்கிறாங்க. 1 மாசத்துக்கு ஊறி கிடக்குது, நாரி கிடக்குது. இந்த ஏரியாவை யாரு வந்து எட்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பொதுமக்களை சமாதானப்படுத்தியும் கலைந்து செல்லாததால் 50க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். பின்னர் மாநகராட்சி அதிகாரிகள் குடிநீர் விநியோகிக்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து மக்கள் கலைந்து சென்றனர். நியூசிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி. புஜாராவின் அபார சதத்தால் வலுவான நிலையில் இந்தியா. விவரம் இடைவேளைக்கு பிறகு.